வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு புல் பேக்கை நோக்கி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஒவ்வொரு சப்போர்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து உடச்சிட்டு வந்து வராங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சு வந்து மேலே போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து 1, 2, 3, 4, 5, 6 ட்ரேடிங் செஷனாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஒரு நெகட்டிவ் டேவாக தான் வந்து இப்போ வரைக்குமே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,900 அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏரியா வந்து எப்படியாப்பட்ட ஏரியா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு மூவ் நமக்கு வந்து கிடச்சிது இல்லையா, அதுக்கு ஒரு புல் பேக் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கணும். புல் பேக் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே வந்து கிடையாது, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நாம் என்ன நினைப்போம், மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க செல் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, செல் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நாம் ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் வந்து 11 ரூபாய்க்கு தான் என்னால் வந்து விற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ வேறு வழியே இல்லாமல் நம்ம 11 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஆட்டோமேட்டிக்காக ₹1 ப்ரைஸ் வந்து ஏறிடுது. அடுத்த நாள் இன்னொருத்தர் வந்து 11 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் வந்து மார்க்கெட்டில் 13 ரூபாய்க்கு தான் அவருக்கு வந்து பொருள் வந்து கிடைக்கிது. அப்படின்னா வேறு வழி இல்லை, 13 ரூபாய்க்கு வாங்கி தான் ஆகணும். ஸோ அப்படி தான் இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் வந்து ஆகுது. ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து விற்கிறதுக்கு வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த இடத்துல தான் வாங்கினாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, விற்கிறதுக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்குது. இதன் காரணமாக தான் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு புல் பேக் ரேஞ்சுக்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து ஒரு க்ளோசிங் வந்து வச்சுருக்கிறாங்க. ஃபர்தராக நாளைக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு விஷயமாக வந்து இருக்கும், அல்லது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரேஞ்சை உடைக்கிறாங்க, ஒரு 24,500 800 வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அடுத்த டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஏரியாவில் தான் வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து டச் பண்ணும்போது ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிது, அதாவது ஒரு பவுன்ஸ் பேக் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு டிமாண்ட் ஜோனை நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணும்போது செல் வந்து அடிச்சு விட்டுறாங்க. அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணுறோம். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை நாளைக்கும் நமக்கு வந்து ஒரு கீழே தான் வந்து இறங்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சின்னதாக இந்த இடத்துல ஒரு கேப் வந்து இருந்தது இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அப்ட்ரெண்ட் போகும்போது இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே வந்து ஃபாலோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நிஃப்டி 50 இந்த சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சேனலுக்குள்ளே கரெக்டாக வந்து இந்த சேனலோட சப்போர்ட்டில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இந்த இடத்துல இந்த கேப் இருந்தது இல்லையா, அந்த கேப்பையும் வந்து ஃபில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு சின்னதாக ஒரு புல் பேக் அல்லது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் மாதிரி வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்ட் வந்து போகிற மாதிரி நமக்கு வந்து ப்ளேஸ் வந்து பண்ணணும், ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் கேண்டில். ஸோ நாளைக்கு எப்படி வந்து பிரிண்ட் ஆக போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தொடர்ந்து ஒரு 6 நாளாக நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு வேறு வந்து வெள்ளிக்கிழமை. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வந்து செல்லிங் வேறு அடிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ இன்னையோட லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் நல்ல செல்லிங் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இம்மீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 24,800 வந்து இருக்குது. அதையும் வந்து உடைச்சாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு 24,900 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு புல் பேக் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,000 அந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா 2,32,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. மிகப்பெரிய ஒரு கால் ரேட்டிங் இந்த இடத்துல வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 25,100 அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 லட்சம் ஓப்பன் டெஸ்ட் வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. அதுவும் வந்து கால் ரேட்டிங். ஸோ 25,000 25,100 போகவே கூடாது. அப்படி போனானா அப்படின்னா போய் செல்லடி அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு பில்டப் இந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கு. ஒரு செல்லிங் பயங்கரமான ஒரு செல்லிங் வந்து அடிச்சு விட்டுருக்குறாங்க.
ஸோ அகெயின் நமக்கு வந்து கீழே இந்த 24,900 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் அப்படிங்கிறது வந்து 24,800. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு லெவல். 24,900லேருந்து 24,800 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அந்த ஏரியா கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,10,000 ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துல வந்து இருக்குது. 1,10,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது இல்லையா. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் டெஸ்ட் வந்து இல்லை பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,500 கிட்ட தான் வந்து ஒரு 1,10,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது. இப்போ இதுவே உங்களுக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து இந்த 24,800 24,900 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அப்படின்ட்டு. அப்போ நாளைக்கு இந்த 24,800 வந்து உடச்சாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ 24,500 அப்படிங்கிறது வந்து ஒரு ரேஞ்சஸாக வந்து மாறிடும். அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா காலையில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1140 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரியே வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக வந்து ஒரு 1140 பொலின்னு ஒரு பிரேக் டவுன் அடிச்சு விட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் நல்லாவே இந்த சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் கொஞ்சம் அபவ் ஆவரேஜ் தான். ஸோ அதனால தான் வந்து இந்த பிரேக் டவுன் வந்து சஸ்டெயின் ஆகி கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ரீசெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அங்கேருந்து அகெயின் வந்து ஒரு செல்லிங் வந்து அடிச்சு விட்டுருக்குறாங்க. இன்றைக்கி ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து உடச்சிட்டு வந்து இன்னொரு வந்து கீழே வந்துருக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து நிஃப்டி 50 வந்து இருந்தது அப்படின்னா 24,950 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 24,850 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 50 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து பஃபராக வந்து வச்சுக்கோங்க. 25,000 சேர்த்து நீங்கள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இந்த 24,850 இந்த அளவில் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 24,750 24,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,950 25,000 இந்த ரேஞ்சை நல்லா வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 25,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,100 25,000 24,800 24,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை, ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஆனால் லாஸ்ட்டில் க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் வந்து அடிச்சு விட்டுருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த இடத்துல வந்து ஒரு இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்கிறாங்க இல்லையா. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து வால்யூம் வந்து இல்லை. கரெக்டாக வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேறு வந்து இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து அடிச்சு விட்டாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்துருந்துச்சு அப்படின்னா 55,100 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 54,900 வந்து இருக்கலாம். 54,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 54,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 55,100 ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 55,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 55,400 55,200 55,100 54,900 54,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சென்செக்ஸ் அடுத்தது. ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல காலையிலே வந்து இந்த சப்போர்ட்டை வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு புல் பேக்கு நேற்றோட க்ளோசிங் செஷன்கிட்ட போயிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் அங்கேருந்து வந்து செல்லிங் வந்து அடிக்க ஆரம்பித்தது தான். ஸோ கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 925 வந்து சென்செக்ஸ் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ட்ரேடில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 81,400 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 81,000 சப்போர்ட்டாக வந்து இருக்கலாம். 81,000 பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 80,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 81,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 81,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 82,000 81,600 81,400 81,000 80,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் வந்து ஓவராலாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் சுற்றிட்டு இருந்தது ஒரு 120 வரைக்குமே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்து கீழே போகிறாங்க, நான் மட்டும் ஏன் நின்றுட்டுருக்கணும், நானும் கீழே போகிறேன் அப்படின்ட்டு மிட் கேப் நிஃப்டியும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நல்லா வந்து இறக்கம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த இடத்துலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ எல்லோரும் அடி வாங்கும்போது நீ மட்டும் எப்படி நீ வந்து அமைதியாக வந்து மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம், நீயும் கொஞ்சம் அடி வாங்க அப்படின்ட்டு மிட் கேப் நிஃப்டிலையும் இப்போ போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு 140க்கு மேலே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கமே வந்து நல்ல டவுன் மூவ் வந்து வந்திருக்கு.
ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்துருச்சு அப்படின்னா 12,900 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 12,800 வந்து இருக்கலாம். 12,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 12,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 13,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,000, 12,900, 12,800, 12,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.